ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சப்பாத்தி மாவு பிசைய போகிறோம். இது நிறையா பேர் என்கிட்ட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்டிருந்தாங்க. அதனால் இந்த ரெசிபி போடலான்னு இது பண்ணேன். எனக்கு சப்பாத்திங்கிறது ரொம்ப ஈஸியாக பண்ணிடுவேன். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறோம். அதுக்கப்புறம் நார்மல் ரூம் டெம்பரேச்சரில் நார்மல் தண்ணி தானுங்க. அது ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கிளறணுங்க. டபக்குன்னு தண்ணி ஊற்றிடக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே பெசரி ஊற்றிட்டா அது தண்ணியாக போயிடும். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக பிசையணுங்க. அப்போ தான் அந்த ஒரு நல்ல சாஃப்டாக, நான் ஆல்ரெடி போட்டிருந்த ஒரு வீடியோ அது பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நல்லா அந்த பரோட்டா மாவு மாதிரி நல்லா இழுத்து அந்த ஒரு பஞ்சு மாதிரி ஒரு பதத்தில் வரும். டபக்குன்னு தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா ஒன்று அது அந்த கரெக்டாக அது டெக்ஸ்டரே வராது. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பொறுமையாக பிசையணுங்க. நல்லா அழுத்தம் கொடுத்து பாருங்கள். அந்த மணிக்கட்டு இந்த எனக்கு ஒரு ஆண்டி சொல்லி கொடுத்ததுக்கு, நான் ஃபஸ்ட்டு கல்யாணம் ஆன புதுசில் சங்கரி ஆண்டின்னு டெல்லியில், அவங்களது பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க தான் எனக்கு நிறையா ரெசிபி சொல்லி கொடுத்தவங்க, என்னோடய இன்ஸ்பிரேஷன். இது அவங்க தான் சொல்லி கொடுத்தாங்க எப்படி சப்பாத்தி மாவு பிசையணும்னு. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா அந்த ஒரு மணிக்கட்டு கீழே இருக்குது இல்லைங்களா, அந்த இடத்துல வச்சு அழுத்தணுங்க. நல்லா அழுத்தம் கொடுத்து கொடுத்து பிசையணும். பாருங்கள், நம்ம பிசைகிறதுல தாங்க அந்த டேஸ்ட்டே இருக்குது. முக்கியமாக நல்ல சப்பாத்தி மாவுனா மேக்ஸிமம் கையிலேயும் ஒட்டக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, பாத்திரத்துலேயும் ஒட்டக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. நல்லா அழுத்தி அழுத்தி பிசையணுங்க. எந்த அளவுக்கு அந்த மணிக்கட்டில் நல்லா பிசையணும். இந்த விரலில் மட்டுமே பிசையக்கூடாது. அந்த மணிக்கட்டு அந்த நல்ல ஒரு அழுத்தம் கொடுத்து நீங்கள் பிசையும் போது ரொம்ப நல்லா வரும். அப்போ தான் நம்மளுக்கு சப்பாத்தி சாஃப்டாக இருக்கும். இதை பார்த்தீங்களா எவ்வளோ நல்லா அப்படியே பஞ்சு மாதிரி தெரியுதுன்னு. இப்போ பாருங்கள், கையில் ஒட்டல. அது ஆல்ரெடி நான் பிசைஞ்சது அந்த தண்ணியில் இருந்தது கையில் ஒட்டி இருக்குதோ வழியோ, பிசைஞ்ச மாவு கையில் ஒட்டல. க்ளே மாதிரி இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் பிசைஞ்சிங்கன்னா நல்லா க்ளே மாதிரி நல்லா வருங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். இது சப்பாத்திக்கும் போது கொஞ்சம் லூஸாக பிசைஞ்சிக்கலாம். அதே பராந்தா, அந்த பரோட்டா சொல்லுவோம், ஸ்டஃப் பரோட்டா செய்வோம்ல, அதுக்கெல்லாம் கொஞ்சம் கெட்டியாக பிசையணும். 2 டைப் ஆஃப் மாவு பிசைஞ்சிக்கணுங்க. இதில் கொஞ்சம் லூஸாக பிசைஞ்சால் போதும். இல்லை இதுலேயே சப்பாத்தியும் நல்லா வரும். இதில் ஃபுல்கா செமையாக வரும். எங்கள் வீட்டுக்காரருக்கு ஃபுல்கா தான் பிடிக்கும், அதாவது என் ஹஸ்பண்டுக்கு. நான் அடிக்கடி ஃபுல்காவும் செஞ்சுருவேன், சப்பாத்தியும். நீங்கள் எங்கள் அப்பாவுக்கு ஃபுல்கானா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். பாருங்கள், அவ்வளோதாங்க. இதுதான். இது மெஷர்மெண்ட் வேணும், வேறு எதுவும் வேணால் கமெண்ட்டில் கேளுங்க, நான் சொல்கிறேன்.